உயிர் போனால் கூட எனக்கு கவலையே இல்லைங்க, ஆனால் எனக்கு இந்த மயிர் போகிறது தான் பெரிய கவலையாகவே இருக்குதுங்க அப்படின்றது தான் இந்த ஹேர் ஃபாலோட மிகப்பெரிய ஒரு உச்சமான ஒரு நிலைக்கு போயிருக்குது. நம்ம வந்து வெளியிலலாம் போகப்படும் பொழுது தூசியெல்லாம் உள்ளே போய் வேர்க்கால்களில் உட்காந்து அந்த வேர்க்காலை டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஹீமோகுளோபினை செக் பண்ணி பாருங்கள். ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தலைமுடி உதிர்தல்ன்றது சூப்பராக கட்டாகுங்க. இந்த ஒரு ஜூஸை மட்டும் நீங்கள் தினந்தோறும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்திடலாம். அப்படி என்னங்க அந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹேர் ஃபால், இந்த ஹேர் ஃபால் இன்னைக்கு ஸ்கூல்ல போற பிள்ளைங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமா தலைமுடி உதிருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சூழல் இருக்குது. நிறைய பெண்கள் உயிர் போனா கூட எனக்கு கவலையே இல்லைங்க, ஆனா எனக்கு இந்த மயிர் போறது தான் பெரிய கவலையாவே இருக்குதுங்க அப்படின்றது தான் இந்த ஹேர் ஃபாலோட மிகப்பெரிய ஒரு உச்சமான ஒரு நிலைக்கு போயிருக்குது. அதற்கு ஏதாவது இந்த ஹேர் ஃபால் ஷாம்பு கிடைக்குமா, ஹேர் ஃபால் சோப்பு கிடைக்குமா, ஹேர் ஃபால் ஆயில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் இன்னைக்கு தேடக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே நடக்குது அப்படின்றத சொல்லலாம். அப்ப இந்த ஹேர் ஃபாலுக்கான அடிப்படையான காரணம் தான் என்ன, இந்த காரணத்தை ஈஸியா நம்ம ஏதாவது வீட்டில் உள்ள சில பொருட்கள் மூலமாக சரி பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். பொதுவாக இதற்கு அடிப்படையான காரணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது உதிர்ந்து உதிர்ந்து வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது ஃபர்ஸ்ட் விஷயமே, சரிங்களா? அப்ப நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு நாளைக்கு செல்கள்லாம் நம்ம உடம்புல வந்து புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப செல்கள் உதிர்ந்துகிட்டு இருக்குது, நமக்கு அது தெரியல. அப்ப இந்த செல்கள் உதிர்ந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுற ஒரு பணியை நமக்கு வந்து தெரியல. ஆனா முடி உதிர்ந்து மீண்டும் புதிதாக வளருவதை நம்ம வந்து பார்க்கறது இல்லை, உதிர்றதை மட்டும் பார்க்கிறோம். அதனால ஐயோ முடிபுறம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 100 முடிகள் உதிர்ந்து 1000 முடிகள் வளரக்கூடிய ஒரு தன்மை நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஐயோ இந்த முடி உதிர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு கவலையிலும் ஸ்ட்ரெஸ்லையும் நம்ம போறோம் பாருங்க. அப்பதான் இந்த முடி உதிர்தல் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மெயினான ஒரு ரீசனுங்க. அதற்கப்புறம் நமக்கு வந்து பொடுகு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த பொடுகை நம்ம அப்படியே வந்து பரவ விட்டோம் அப்படின்னோம்னா அது வேர்க்கால்கள்லாம் சாப்பிட்டு அப்ப அந்த முடி உதிர்தல் அப்பதான் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்ப அது வேரோட பிடுங்க ஆரம்பிக்குது. அதுதான் அந்த சுத்தமா அந்த ஃபால்கட், அதாவது வழுக்கை தலை அப்படின்றது வந்து இன்னைக்கு உருவாக ஆரம்பிச்சிருது இல்லையா? அப்ப இந்த பொடுகை நம்ம போக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம முதல்ல பண்றது ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய ஹெல்த் கபே சேனல்ல நம்ம வந்து பொடுகை போக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு கூட கொடுத்துக்கிறோம். ரொம்ப அருமையா ஈஸியா போக்குறதுக்கான இருக்கும். அதையும் நீங்க பார்த்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கங்க, பெட்டர் ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஷாம்பா மாத்திக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? இதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு தாங்க. நீங்க உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த ஒரே ஷாம்பா நீங்க போறது பெட்டர். இன்னைக்கு ஹெர்பல்ல நிறைய ஆயுர்வேத ஷாம்புகள்லாம் கூட வந்துருச்சு. அதுல உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு கூட நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஷாம்பையை நீங்க ரெகுலரா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் ஷாம்பு போடும் பொழுது வச்சு தேப்பம் பாருங்க, முடி அப்பயே புடுங்குற மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா, அதுவும் முடி உதிர்தலுக்கு காரணமாக இருக்குதுங்க. முடியோட வேர்க்கால்களை ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சாஃப்டா நம்ம தேய்ச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதுதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சில பேர் தலைக்கு அதிகமா எண்ணெய், தலைக்கு குளிச்சாலே, சரிங்களா, தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சலாம் இல்லை, நார்மலா குளிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து முடி உதிர்றது அதிகமாகும்னு சொல்லிட்டு தலைக்கு குளிக்கிறதையே வாரத்துல ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு நாள்ன்ற மாதிரி இன்னைக்கு மாத்திருக்கிறாங்க. பட் இதோட நம்ம வந்து வெளியிலலாம் போகப்படும் பொழுது தூசியெல்லாம் உள்ள போய் வேர்க்கால்கள்ல உட்காந்து அந்த வேர்க்காலை டேமேஜ் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தினந்தோறும் நம்ம வந்து தலைக்கு குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தாங்க. அதை நம்ம வந்து அவாய்ட் பண்றது தவறு தான். இது ஒரு மெயினான ரீசன். சில பேர் வெளியூருக்கு அதிகப்படியான டிராவல்ல போய்கிட்டு இருப்பாங்க. அங்க உள்ள தண்ணீர் சேராம இருக்கலாம். அந்த தண்ணீர் வந்து அதிகப்படியான உப்பு கலந்த தண்ணீராக இருக்கலாம். அது உங்களுடைய முடி உதிர்வுக்கு அடிப்படையான காரணமா இருக்கு. இதை தாண்டி சிலருக்கு புகைப்பழக்கம் அதிகமாக இருந்தால் தலைமுடி உதிரலாம். தைராய்டு உங்களுக்கு இருக்குதா, தலைமுடி உதிரலாம். ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமா இருக்குதா, இது மிக முக்கியமான ஒரு ரீசனுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் தலைமுடி உதிரலாம். நீங்க நிறைய பேரை கேட்டு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தலைமுடி எப்போ வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்க அப்படின்பாங்க. அதனால சரியா தூக்கம் இல்லாமல் இருந்தேன்பாங்க. அவ்வளவுதான். இது ஒரு மெயினான ரீசன். அதிகப்படியான மன அழுத்தமும் அதிகப்படியான தூக்கமின்மையும் உங்களுடைய தலைமுடி உதிர்வுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குதுங்க. இப்ப பாருங்க, இப்படி காரணங்களை இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம். இதை தாண்டி ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய உடலில் அதிகப்படியான வெப்பமே உங்களுடைய தலைமுடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கிறது. உடல்ல அதிகப்படியான வெப்பம்னா அது குறிப்பா ஒரு ஆர்கன்ல அதிகப்படியான வெப்பம், எங்க உங்களுடைய சிறுநீரகத்தில் அதிகப்படியான வெப்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு தலைமுடி அதிகமாக உதிரதான் செய்யும். அப்ப இந்த காரணங்களை எல்லாத்தையும் களையணும். எல்லாத்தையும் களைஞ்சாதான் அதற்கு ஈஸியான சொல்யூஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நேச்சுரல் வே இருக்கு. அந்த நேச்சுரல் வேல நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். இதை இயற்கையான வழிமுறைகள்ல நாம வீட்டில் இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு சில விஷயங்களை சொல்றேன், அதை பண்ணுங்க. பொதுவாக தலைமுடி வந்து நல்ல கிரௌத் ஆகிறதுக்கு, வளர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கீரைகள், சிறுகுறு தானியங்கள், பாசிப்பயிறு போன்ற பயிர் வகைகள் இதெல்லாம் ரொம்ப அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கீரை வகைகள் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கீரை நீங்க வந்து தினந்தோறும் எடுத்துக்கிறதுக்கு நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து தலைமுடி வளர்வதற்கு, நல்ல கிரௌத் ஆகிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு மெயினான ஒரு ரீசன். இதுல குறிப்பா என்னென்ன கீரையெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம்னா பசலைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு முடி வளர்வதற்கு. ஆமா, அதுபோல பயிர் வகைகள்ல வந்து நம்ம கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, இப்படி வந்து நீங்க பயிர் வகைகள்லையும் நம்ம உணவு முறைகள்ல சேர்த்துக்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் கூட தலைமுடி அதிகமாக கொட்டும். உங்களுடைய ஹீமோகுளோபினை செக் பண்ணி பாருங்க. ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தலைமுடி உதிர்தல்ன்றது சூப்பரா கட்டாகுங்க. உங்களுடைய ரத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் ஈஸியா வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதனால உங்களுடைய ரத்தத்தின் மீது நீங்க கவனம் செலுத்துங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க, ரத்தத்தை அதிகப்படுத்துங்க. ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு, ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஈஸியான சொல்யூஷன் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பதிவுல கூட கொடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஈஸியான சொல்யூஷன் சொல்றேன். பீட்ரூட் கேரட் ஜூஸ், அவ்வளவுதாங்க. இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில நம்ம எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்ல ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி வந்து 3 சேர்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தினந்தோறும் அப்படி ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாங்களேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாகவும் சாப்பிடலாம், இந்த 3ஐயும் சேர்த்து கூட நீங்க வந்து சாப்பிட முடியும். ஓகேனா? அப்ப ஏபிசி ஜூஸ் காலையில நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு உங்களுடைய ரத்த அணுக்கள் வந்து நல்லா கூடும், ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், தலைமுடி உதிர்தல் கண்ட்ரோலுக்கு வரும், முடியெல்லாம் சைனிங்கா மாறுங்க. இது ரொம்ப ஈஸியான பெஸ்ட் சொல்யூஷனுங்க. ரைட். இருந்தாலும் வீட்டில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜூஸ் சொல்றேன் உங்களுக்கு, தலைமுடி வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு, தலைமுடி உதிர்வதை கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கு. இந்த எல்லா காரணங்களுக்குமான ஒரு ஈஸியான சொல்யூஷன் ஒன்று வேணும்னா அதற்கு இந்த ஜூஸ் ரொம்ப அருமையா பயன்படுங்க. இந்த ஒரு ஜூஸை மட்டும் நீங்க தினந்தோறும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்திடலாம். அப்படி என்னங்க அந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு வெள்ளரி எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளரி எடுத்துட்டு அப்படியே தோல் நீக்கிட்டு அப்படியே வந்து ஸ்லைஸ் அப்படியே வந்து கட் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ஒரு கையில ஒரு கைப்பிடி வந்து பாத்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு பெருநெல்லி, ஒரு நெல்லி, பெருநெல்லி எடுத்துக்கங்க. கொட்டையை நீக்கிட்டு பெருநெல்லியை சின்ன சின்ன பீஸா கொஞ்சம் கட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. வெள்ளரிக்காய் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நீர்ச்சத்து உள்ள ஒரு காய். அந்த காய் தான் நம்ம உடம்புக்குள்ள நீர்ச்சத்தை கொடுக்க முடியின் வேர்க்கால்கள்ல அந்த ஈரப்பதத்தை கொடுத்துரும். சூப்பரா உங்களுக்கு முடி வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. உடம்பு நல்லா கூல் பண்ணி கொடுக்கும். வெள்ளரிக்காய் நம்மளுடைய தலைமுடிக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்குன்றதும் நமக்கு தெரியும். கருவேப்பிலை ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட்ன்றது வேலையே கிடையாது. இது எல்லாரும் பயன்படுத்தலாம். கருவேப்பிள்ளை தான் நமக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு பெஸ்ட். அதனாலதான் உணவுகள்ல கருவேப்பிள்ளை இல்லாத உணவு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா உணவுகளையும் கருவேப்பிள்ளை சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம கருவேப்பிள்ளையை எடுத்து போட்டு தான் சாப்பிடக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? அதனால கருவேப்பிள்ளையை நம்ம வந்து அதை வறுத்து அதை நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றதை விட, அதுல கிடைக்கக்கூடிய சத்தை விட டைரக்டா அதை ஜூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அதிகங்க. அப்ப கருவேப்பிள்ளையை நம்ம வந்து இதுல வந்து ஆட் பண்ணி பெருநெல்லி அறுசுவை உள்ள ஒரு காய் அப்படின்னா அதுதான். கேட்டுங்களா? ஆமா, பெருநெல்லி தான். இது நாளமில்லா சுரப்பிகளை நமக்கு வந்து எண்டோகிரைனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அப்புறம் வந்து இந்த சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பெருநெல்லி. வெள்ளரிக்காய், கருவேப்பிள்ளை, பெருநெல்லி இந்த 3ஐயும் இணைத்து ஒரு ஜூஸ் பண்ணி தினந்தோறும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடியே காலையிலேயே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனையிலிருந்து நீங்கள் டோட்டலாக வெளியே வருவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. எவ்வளவு நாளுங்க இதை பயன்படுத்தணும்? எவ்வளவு
நாள் வேணாலும் பயன்படுத்தலாங்க. ஏன்னா இது வந்து என்ன இயற்கை தானே, எவ்வளவு நாள் வேணாலும் பயன்படுத்தலாம். தினம்தோறுமே நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திட்டே வாங்க. பயன்படுத்திட்டு வர வர உங்களுக்கான தலைமுடி உதிர்வு பிரச்சனையிலிருந்து மீண்டு கூந்தல் அழகு பெற இது ரொம்ப பெருமளவு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.